நேற்று ஒரு விமானத்திற்குள் இருந்த 67 பேர் பயணிகளோடு சேர்ந்து விமான பணியாளர்கள் பைலட் உட்பட மொத்தம் 67 பேர். அவர்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் கூட நினச்சிருக்க மாட்டாங்க. எப்போவுமே ஒரு விமான பயணம் ஒரு மேலே போயிடுச்சுன்னா நிறைய பேருக்குலாம் அந்த பயம் இருக்கும். பக்கத்தில் இருக்கும் கேட்பாங்க, முதல் முறையாக ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படின்னு. எத்தனை முறை போனாலும் ஒரு சின்னதாக ஒரு பயம். எத்தனையோ ஆயிரம் அடிக்கு மேலே பறக்கிற அந்த விமானம் குறிப்பிட்ட தூரத்துக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி ஒரு இலக்கை எப்படியெல்லாம் அடைய வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. மனிதன் நடையாகவும் அதன் பிறகு போக்குவரத்தாகவும் அப்புறம் மிருகங்களை வைத்து மாட்டு வண்டி குதிரை வண்டி அப்படின்னு கொண்டு போனதும் அப்புறம் கடல் மார்க்கமாக கப்பல் அப்புறமா தரை வழி போக்குவரத்து விமானம் கண்டுபிடித்த பொழுது தான் அப்பா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு நாடை விட்டு ஒரு கண்டம் விட்டு கண்டம் இவ்வளோ எளிதில் போயிடலாமான்னு. இன்றைக்கி அந்த பயணம் ரொம்ப அதிநவீன விமானங்கள்லாம் வந்துருச்சு. அப்போலாம் சொல்லுவாங்க ஒரு உள்ளூர் விமானத்துக்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹைதராபாத் போனோன்னா அவ்வளோ லேட் ஆகும் அப்படின்வாங்க விமானத்துக்கே. அப்படின்னா அப்புறம் ட்ரெயினில் பஸ்ஸெலாம் போனால் என்ன ஆகும் பாருங்கள். இப்போ அதெல்லாம் ஆகிடுச்சு. நேற்று அஜர்பைஜானின் பாகு விமான நிலையத்தில் இருந்து ரஷ்யாவின் கிரான்சி விமான நிலையத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த விமானம் 67 பயணிகள், மொத்தம் பயணிகளோடு சேர்ந்து விமான பணியாளர்களோடு அது பறந்துக்கிட்டு இருக்குது. கஜகஸ்தான் பகுதின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பலியாகிட்டார். இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் 40 பேர் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம். பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஒவ்வொரு தடவையும் இந்த விமான விபத்துக்கள் நடக்கும் பொழுது அது செய்தியாக நமக்கு வரும் பொழுது பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விமான விபத்தை குறிப்பாக தமிழகத்தில் தமிழ் பேசுபவர்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிகமாக கவனிக்குது. ஏன்னா இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன் இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த அஜர்பைஜான்னு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா. எப்போ இதை நிறைய முறை கேட்டாச்சு, அஜர்பைஜான்னு அப்படின்னு. இந்த விடாமுயற்சின்னு ஒரு படம் வரப்போகுது, அஜித் நடித்த அந்த படம். அந்த படத்தினுடைய பெரும்பகுதியான படப்பிடிப்பு அந்த நாட்டில் தான் நடந்திருக்கு. அந்த படப்பிடிப்பு நடக்காமல் இருந்தால் அந்த நாடு பெரும்பான்மையான தமிழ்நாட்டில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னத்துக்கு இந்த அஜர்பைஜானுக்குள்ளே போய் எடுத்தாங்க. அப்புறம் அஜர்பைஜானுக்குள்ளே போய் எடுக்கும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்கன்னா, உண்மையிலே அஜர்பைஜான் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு. திடீர் பனிப்புயல், திடீர்னு பாலைவன புயல். அது ஒரு பக்கம் யூரோப்பில் இருக்குதா, இன்னொரு பக்கம் ஆசியாவில் இருக்குதா. ஏன்னா அங்கே எல்லாமே காஸ்ட் அதிகம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த விமானம் கூட பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானுக்கு சொந்தமான இந்த விமானம் ரொம்ப பழைய விமானங்க. அதை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அது வேணான்னு அதை ஸ்கிராப்பில் போட வேண்டிய விமானத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்னென்னா, இல்லைங்க அஜர்பைஜானில் இந்த மாதிரியான ஃப்ளைட் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய அளவில் வருமானம் இருக்கக்கூடிய நாடு ஒன்றும் கிடையாது. இப்போயும் அந்த படப்பிடிப்புக்கு போன சில நண்பர்கள்லாம் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அவ்வளோ காஸ்ட்லி. ரெண்டாவது அந்த பொருள் கிடைக்காது. ஒன்று துபாய்க்கு வந்தாகணும், இல்லைனா ரஷ்யாவுக்கு போகணும், இல்லை என்றால் துருக்கிக்கு போகணும். இந்த 3 நாட்டுக்கு நடுவில் தான் அந்த நாடு இருக்குது அஜர்பைஜான். அந்த நாட்டு மக்கள் இன்னும் அந்த பழமையான அந்த பழமையிலேருந்து இன்னும் மாறாமல் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் சுட்டு போட்டால் கூட வரவே வராதுங்க, தெரியாதுன்னு. இப்போ என்னன்றாங்க, இந்த விமானத்தை இயக்க வேண்டாம் என்று ரஷ்யாவே பல முறை சொல்லியாச்சு. சொன்ன பிறகு அந்த விமானத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கும்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அதை ஒருத்தர் வீடியோவை எடுத்திருக்கார். அந்த விமான விபத்தை பார்க்குறப்ப மனசெல்லாம் பதறதுங்க. அப்படியே போய், ஆனால் என்னென்னா ஒரு வேளை அது நடுவானில் வெடிச்சிருந்ததுன்னு வச்சுங்க, பெரிய. ஏன்னா 40 பேர் அப்படின்போது 27 பேர் இன்னும் மிச்சமாக உயிரோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பக்கம். ஒருவேளை வெடிச்சிருந்ததுன்னா எவ்வளோ ஒரு கோரமான இதுவாக மாறும். இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி என்னடா இப்படி இறங்கி தரையில் விழும்போது தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. அவங்க என்னன்ற அந்த தீப்பத்தி எரியும் பொழுது தான் ஒருவேளை ஒரு 3 நாள் ஃபயர் என்ஜின் இருந்திருந்ததா இன்னும் நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, இந்த அஜர்பைஜானிலிருந்து ரஷ்யா சென்ற இந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கருப்பு பெட்டின்றாங்களா, அது தேடிக்கிட்டு இருக்காங்க. கையில் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் விமானத்துக்குள் இருந்தவர்கள் சில எடுத்த வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் விமானத்துக்குள் இருந்த விமானி பேசின பேச்சு ரெக்கார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மைக்கில் சொல்லுவாங்களே, அது வெளியாகிருக்கு. அதற்கு முன்னாடி உலகத்திலேயே அதிக விமான விபத்துகளை சந்தித்த டாப் 3 நாடுகள் இருக்குது. அதில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிற நாடு அமெரிக்கா. கிட்டத்தட்ட இந்த கடந்த 30 ஆண்டுகளில் 1500க்கும் மேற்பட்ட விமான விபத்துகள் அங்கே நடந்திருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அங்கே குட்டி குட்டி விமானங்கள் யார் வேணாலும் ப்ரைவேட் ஜெட் வச்சுக்கலாம். ஒரு பெரிய நாடு
ஒரு தரைவழி போக்குவரத்து ரொம்ப அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பொழுது ப்ரைவேட் ஜெட் வச்சுப்பாங்க. டக்குன்னு ஏறி ஒரு விமானத்தில் போது அது என்ன ஆகிடும், சில சமயங்களில் இந்த பனிமூட்டம், மழைப்பொழிவு, மலைப்பாங்கான இடங்கள், அப்புறம் வந்து இந்த கம்யூனிகேஷன் இது மாதிரியான விஷயங்களில் சரியான பயிற்சியை விமான ஓட்டுநருக்கு ஒரு திறமை இல்லாத ஆட்கள்லாம் சில பேர் பணிக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த காரணம். ஆனால் ஃபஸ்ட் இடத்துல அதுதான் இருக்குது அப்படின்னு. 2வது இடத்துல இருக்கிற நாடு வந்து கனடா. கனடாவில் என்னென்னா பெரும்பாலும் தட்பவெப்பநிலை, அங்கேயும் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே கடுமையான குளிர், கனடானாலே குளிர், அந்த குளிர், அந்த மலைப்பாங்கான பகுதி, இதில் ஏற்பட்ட அந்த விபத்து அப்படின்னு. 3வது இடம் வந்து ரஷ்யா. இங்கே கிட்டத்தட்ட 464 விமான விபத்துகள் நடந்திருக்கு. இங்கே ரஷ்யாவை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் வந்து பல காலம் அங்கே வந்து மைனஸில் தான் வந்து இருக்கும், மைனஸ் குளிரில் தான் இருக்க ஒரு நாடு வந்து. இதில் இந்தியாவுக்கு 13வது இடமும், நேபாள் வந்து 33வது இடமும் இப்படி கொடுத்துருக்காங்க வந்து. ரொம்ப மோசமான விமான விபத்து 1700 சில்லறையில் நடந்திருக்கு. அது வந்து அந்த விமானம்னு இல்லாமல் ஒரு பலூன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஆரம்பத்தில் இப்போ கூட இருக்குது வந்து அந்த ஏர் பலூன் வாங்க, அந்த ஏர் பலூனை அப்போ விமானமாக பயன்படுத்தியிருக்காங்க விமானம் கண்டுபிடித்த சமயத்தில். அப்போ அது ஏர் பலூன் ஒரு இடத்துல விழுந்து அது தீப்பற்றி எரிய ஆரம்பித்து ஒரு 150 வீடுகள் தீப்பற்றிருக்கு. அதுதான் உலகத்தில் மிக மோசமான விமான விபத்து. சரி, விமானமாக கண்டுபிடிச்ச பிறகு மோசமான விமான விபத்து எதுனா 1977 ஸ்பெயின் நாட்டில் நடந்த ஒரு விபத்து தான் வந்து. கிட்டத்தட்ட அந்த விமானத்துக்குள்ளே ஒரு 520 பேர் இருந்திருக்காங்க. அது மிகப்பெரிய விமானம். எங்கே நடந்தது தப்பு அப்படின்னா, கட்டுப்பாட்டு அறையிலிருந்து வந்த தகவல், தவறான தகவலை புரிந்து கொண்ட பைலட் வந்து இந்த வண்டியை தான் நம்மளை எடுக்க சொல்லிட்டாங்க, சிக்னல் வந்துருச்சு. இப்போ எல்லாம் நவீன இதுவாகிடுச்சு. அப்போ உங்களுக்கு வாக்கி டாக்கிலையோ மைக்கிலையோ ஏதோ ஒரு வகையில் சொல்லி ஆகணும் இல்லை, அப்போது அவ்வளோ நவீன வசதிகள்லாம் இல்லை. அப்போ கிளம்பியாச்சு, இந்த ஃப்ளைட் எடுத்துன்னு அவர் கிளம்பிட்டார். கிளம்பின பிறகு பதறாங்க வந்து மேலே பறக்கிறப்போ இவங்களுக்கு அந்த ஏர் ரன்வேயில், இப்போ நம்ம எப்படி ரோட்டில் வந்து இந்த பஸ்ஸு வந்த பிறகு தான் அந்த பஸ்ஸு வரணும், இந்த சிக்னல் போட்ட பிறகு தான் அந்த சிக்னல் போன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு விமானம் தரை இறங்கிறதுக்காக ரெடியாக இருக்கும்பொழுது இது மேலே ஏறின விட 2 கிளாஷ் ஆகி இந்த விமானம் மிக மோசமான ஒரு விமான விபத்தை சந்திச்சது. இதுதான் உலகமே அதிர்ந்து போன ஒரு விஷயம். 2014 மலேசியன் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஒரு விமானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பயணிகளுடன் அந்த விமானம் வந்து தவறுதலாக உக்ரைன் எல்லைக்குள் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்தப்போ உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏன்னா அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குது, போர் நடக்கான சூழ்நிலை இருக்குது, உக்ரைன் எல்லைக்குள் யாராவது போர் நடக்கிற சூழ்நிலை இருக்குது, உக்ரைன் எல்லைக்குள் யாராவது வந்துட போகிறாங்கன்ற ஒரு பதட்டம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த விமானம் நாங்கள் தடை செஞ்சுருக்கிறோம், அந்த பகுதிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்கன்னு தவறுதலாக உள்ளே செல்லப்பட்ட, அந்த எல்லைக்குள் செல்லப்பட்ட அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு. அதுதான் சில தினங்களுக்கு முன்னால் திருச்சியில் எல்லாரும் பயங்கர வானத்திலேயே சுற்றி 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 வட்டம் அடிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு விமானம் வந்து. எப்போப்பா இது தர இறங்க போகிறாங்கன்னு அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. பட் நல்லபடி இறங்கணும். உள்ளே இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் இங்கே இறைவனை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விமானியோடைய மிக சாதுர்த்தியமான ஒரு விஷயத்தில் அதை பத்திரமாக தர இறக்குனாங்க. அந்த விமானி மொத்த பேர் அப்படி போகும்போது அவர் அப்படியே அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருந்தார். அவருக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்தது. அதை தாண்டி அதை வந்து எனக்கு கொண்டாடுற ஒரு மனநிலை அவர்கிட்ட இல்லை. அவர் கேமராவில் எடுத்துன்னு போகும்போது பார்த்தோம் நம்ம. ஏன்னா அவருடைய கவனம் முழுக்க எந்த அளவுக்கு டென்ஷனாக இருந்திருப்பார் பாருங்கள். நம்மளை நம்பி இவ்வளோ பயணிகள் இருக்காங்க, நம்ம உயிரம் இருக்குது, நம்ம உயிரை தாண்டி இவ்வளோ பேர் இருக்காங்க. இது இவ்வளோ பேர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருக்கும். விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க சாமானியர்கள் அதுக்காக சாதாரண உயிரும் கிடையாது வந்து. அதில் எவ்வளோ முக்கியமான இருப்பாங்க, என்ன கனவோடு வந்திருப்பாங்க, என்ன பிஸ்னஸ் பேச வந்திருப்பாங்க. நம்மக்கிட்ட தான் மொத்த பொறுப்பும் இருக்குது. இந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டாங்கன்னா டிரைவருங்க வந்து எப்படியாவது எடுத்துமே அதை சேர்க்கணும்னு. சில சமயம் கட்டுப்பாட்டை இழந்துடுச்சுன்னு வச்சுங்க, இருக்கிறவங்களை ஏதாவது வகையில் காப்பாற்றி ஆகணுன்றதுக்காக இந்த உள்ள எடுத்துமை கழனி உள்ளலாம் விட்டுருவாங்க. இந்த சேத்தல்லாம் எடுத்துமை ஓரளவுக்கு தப்பிச்சிடுன்னு. இல்லைன்னா தேவையெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மோதி நிறுத்திடுவாங்க வந்து. ஏன்னா உங்களுக்கு தறிக்கட்டு ஓடியது அப்படின்வாங்கள்ல, அந்த தறிக்கட்டு ஓடியது என்னென்னா தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி ஒரு செயல் மாறும் பொழுது அது ஒரு கட்டத்தில் எங்கே வேணாலும் போயிடும், அது கோர விபத்தாக கூட மாறும் அப்படின்னு. அந்த சாமர்த்தியம் யாருக்கிட்டனா ஒரு டிரைவர்கிட்ட இருக்கிற மாதிரி அங்கே இருக்கிற பைலட்கிட்ட. அந்த திருச்சி விமான நிலையம் மட்டுமல்ல, இந்தியாவே பதட்டம் அடைஞ்சது. அந்த விமானி அவர் பாட்டு கடந்து போய்கிட்டே இருந்தார். சரி, இப்போ இங்கே ஒரு முக்கியமான வேலை அஜர்பைஜான் நாட்டிலிருந்து. ஏன்னா அஜர்பைஜான் நாட்டில் இப்போ நம்ம இந்த விடாமுயற்சி ஷூட்டிங் போன நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தது வந்து என்னென்னா, சார் நம்ம எப்படி வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ வெளியூர்லேருந்து வரவங்க சென்னைக்கு வராங்களோ, இப்போ சென்னையில் இருக்கிறவங்க பெங்களூருக்கு போகிறதோ, அது மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக ஏதாவது ஒன்று வாங்கணும், ஏதாவது பொருள் வாங்கணும், ஏதாவது பண்ணா ரஷ்யாவுக்கு போகிறது, துருக்கிக்கு போகிறது, துபாய்க்கு போகிறது அவங்களுக்கு சர்வசாதாரணம். எல்லாரையும் இல்லை போயிட முடியாது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து
காஸ்ட் அதிகம் அந்த ஊரில். அப்படி ஏதோ ஒரு கனவோடு விமான பயணிகளோடு சேர்த்து 67 பேர் மொத்தம் அந்த விமானத்தில் அஜர்பைஜானுடைய தலைநர் பாகுலேருந்து கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் போனப்போ நல்லா தாங்க இருந்திருக்கு அந்த ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டு வந்து பழைய ஃப்ளைட் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஓடுற கண்டிஷனில் இருந்திருக்குது. அதுக்காக அதிநவீன ஃப்ளைட்லாம் வச்சுருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ஏன்னா ரஷ்யாவில் இறங்குதுன்னா ரஷ்ய கவர்மெண்ட்டு சும்மா இருக்காதுல்ல, அங்கே இருக்கிற ரஷ்ய விமான ஆணையமும் சும்மா இருக்காது. அவங்க நாட்டில் ஏதாவது விபத்து ஏற்பட்டால் இது கண்ட இந்த விமானம் இதுமாதிரி ரஷ்யாவுக்குள்ளே இறக்காதீங்கன்னு சொல்லி அவங்க தள்ளி விட்ருவாங்க. மற்ற நாடுகள் அப்படி தான். ஆனால் இருந்திருக்கு. இந்த கஜகஸ்தான் எல்லைக்குள் நுழைஞ்ச உடனே டிப்புன்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னு உள்ளே இருந்த ஒருத்தர் சொல்கிறாரு. அதை வந்து பைலட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னவோ வந்து டச் பண்ணிடுச்சியா விமானத்தை, இவ்வளோ உயரத்தில் இருந்தோம் அப்படின்போது ஓஹோ பறவை மோதிடுச்சு. ஒரு பறவை எதிர்பாராத விதமாக மோதிடுச்சு. அது மோதன இடம் எதுன்னா ஆக்சிஜன் இருக்கிற டேங்க்கு. அந்த டேங்க்கோடைய ஒரு பகுதியில் மோதிடுச்சு. அந்த டேங்க்கில் இருக்க ஆக்சிஜன் இருக்கிற அந்த பகுதி கசிய ஆரம்பிச்சது. கசிய ஆரம்பித்த உடனே உள்ளே இருக்கிற பேசஞ்சர்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டதுன்னா, உங்கள் மாஸ்க் ஆக்சிஜன் மாஸ்க் இருக்குல்ல அது எடுத்து மாட்டிங்க, ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, யாரும் பதட்டப்பட வேணாம், விரைவில் இங்கே பக்கத்தில் தான் கஜகஸ்தானில் ஒரு விமான நிலையம் இருக்குது, அங்கே நான் வந்து சிக்னல் கேட்டிருக்கேன், இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே பதட்டமாக இருக்குது. அந்த வீடியோவை உள்ளே இருந்த சில பேசஞ்சர்ஸ் வந்து ஃபோனில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் டேங்க்கில் இருந்த அந்த காற்றுக்கு மேலே பறக்குதுன்னா என்ன ஆகும் பாருங்க. ஒரு பலூனில் ஓட்டப்பட்டவொடனே எவ்வளோ நேரம் நிற்காது. இங்கே ஏதாவது கையை போட்டு மடக்குனா ரைட்டு நிற்கும். ஒன்றுமே இல்லாமல் பலூனில், அதுவும் ஒரு காற்றுல நல்ல ஜிம்முன்னு காற்றடிக்கிற இடத்துல பலூனை பிடிச்சிங்களா என்ன ஆகும், சப்புன்னு சப்பி ஆகிடும். அப்படி எதிர்பாராத விதமாக அந்த பறவை வந்து அவ்வளோ உயரத்தில் வந்துட்டு இருக்குது. எந்த பறவை என்னன்னு தெரியல. வந்து அது போன போக்கில் வந்து ஆக்சிஜன் டேங்கை தட்டி விட்டு போன உடனே தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அங்கேருந்து அவர் பேசுகிறாரு, அந்த கஜகஸ்தான் விமான நிலையத்துக்கு பேசுகிறார் அவர். அவங்கள ரிப்ளை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த உரையாடல் வந்து கட்டாயி போகுது. அவங்க என்னன்றாங்க, எனக்கு விமானி முதல்ல கேட்டார், ரைட்டு வாங்க இறங்குங்க எமர்ஜென்சிக்கு இறக்கணுன்றாரு, விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு விமானியை எங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை, சிக்னல் சுத்தமாக கட் ஆகிடுச்சு, எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு. அந்த உயரத்தில் இருந்த விமானத்தை எப்படியாவது எங்கேயாவது ஒரு வயக்காட்டிலையாவது எங்கேயாவது ஒரு மைதானத்திலையாவது இறக்கிடலான்னு ஒரு முடிவோடு தான் அந்த விமானி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு வர்றாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ பரவி இருக்குது. கொஞ்சமாக இறக்கிட்டு வராரு. வந்து சாமர்த்தியமாக இறக்கி விடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பதட்டம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தோணாது. அதுக்கு தான் பதட்டம் ஆகக்கூடாதுன்னு வாங்க. வந்து பதட்டம் ஆகக்கூடாது, என்ன நடக்கணுமோ அது நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு ஒரு திடகாத்திரமான ஒரு இதோடு இறக்குறாப்புல ஒரு கட்டத்துக்கு கை மீறி போகுது. அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், சில பகுதியில் பில்டிங் இருக்குது, அந்த பக்கத்தில் விமானத்தை போக விடாமல் அவர் வேறொரு பகுதிக்கு வந்து தள்ளுறாரு. முடியல, ஒரு கட்டத்தில் முடியல. இறங்குறப்போ லேண்ட் ஆகிறப்போ அது ஓடுதளமாக கிடையாதுங்க, ஓடுதளம் கிடையாது. வந்து அதையும் மீறி அதை கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக லேண்ட் பண்ணுவோன்ற அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டபோது அதை சொன்னார், ரொம்ப சாமர்த்தியமாக அதை கையாண்டு இருக்கார் விமானி அப்படின்போது அது விழுந்த வேகத்தில் தீப்பற்றிக்கிச்சு. இப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஒரு குடியிருப்பு பகுதி தள்ளி தான் இருக்குது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த மக்கள் சேர்ந்து ஆளுக்கு அவங்க கையில் இருக்கிற ட்ரம்மில் இருக்கிற குடத்தில் இருக்கிற அதில் இருக்கிற இதில் இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து இல்லை பக்கத்தில் இருக்கிற இறச்சி ஊற்றிருந்தாங்கன்னா பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். பட் அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, கிட்ட போக முடியாது. ஆனாலும் மீட்பு குழு வந்துருச்சு, மக்களும் சேர்ந்துட்டாங்க, அங்கே உள்ள உள்ளூர் வாசிகளும் சேர்ந்துட்டாங்க, கடகடன்னு இறங்கி இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதையும் மீறி அதில் கிட்டத்தட்ட 40 பேர் 38 பேர் 40 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. மீதி அனைவரும் வந்து சில பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, சில பேர் வந்து சில காயங்களோடு தப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இது எப்படியாப்பட்ட ஒரு கோரமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ரஷ்யாவும் இதற்கு ஒரு பேரெதிர்ச்சி தெரிவிச்சிருக்குது. ஒருவேளை எங்கள் எல்லைக்குள்ளே வந்து எங்கள் ஏர்போர்ட்டை நெருங்கி இருந்தால் நாங்கள் இவங்களை காப்பாற்றியிருப்போம் அப்படின்ற மாதிரி அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த விமான விபத்தை தடுக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது அமெரிக்கா என்ன சொல்லுது, உங்ககிட்ட கண்டமான விமானங்கள் உங்கள் நாட்டில் இது இருந்து பழுதாகி போச்சு, இதுக்கப்புறம் இதை ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிற விமானங்களில் நீங்கள் அதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ணாதீங்க, பட்டி டிங்கிரி பார்க்காதீங்க. அப்படி பார்த்து அந்த விமானம் வந்தால் இறங்கக்கூடிய நாடு வந்து நீங்கள் உள்ளூர்லேயே ஓட்டக்கூடாது, நீங்கள் மற்ற நாடு இன்னொரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகும்போது அந்த நாட்டில் இருப்பவர்கள் அனுமதிக்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி இறந்தவர்களுக்கு ஒரு பெரும் அஞ்சலி, காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆண்டவனிடம் ஒரு பிரார்த்தனை, மீண்டு வர வேண்டும்.
இனி உலகத்தில் இது மாதிரியான ஒரு மோசமான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று நாமளும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.